த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதில் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தின் ஏதனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தம் அதில் உண்டாகும். ஒருவேளை நீங்க கண்ணீரோடு இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆறுதல் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரின் பாழான போன ஸ்தலங்கள், ஒருவேளை உங்க குடும்பம் பாழாய் போயிருக்கலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வந்திருக்கலாம். ஆண்டவர் அதை மகிழ்ச்சியாக்கி உங்களுடைய ஆனந்த களிப்பாய் நான் மாற்றுவேன். சந்தோஷமும், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் அதில் உண்டாகும். பாழான போன ஸ்தலத்துல ஆண்டவர் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க. இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிங்க. இதெல்லாம் இடமெல்லாம் பாழாய் போயிடுச்சோ, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சீங்களோ, அதில் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த காலை வேளையில அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீ சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பாழான இடத்துல அப்பா சந்தோஷமும், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்களே. நீங்க உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day. Thank you.